ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வடித்த சாதம் மட்டும் ரெடியாக இருந்தால் போதும். வித்தின் 5 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு அப்படி ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த லெமன் ரைஸ் கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்படி இல்லைனா அப்பளம் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காம்பினேஷன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டேஸ்டியான லெமன் ரைஸ் வித்தின் 5 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மணமாக இருக்கும். இந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்லாயிருக்கும். இது கூடவே தேவை அப்படின்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை ஆனதும் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். நான் ஒரு லெமன் எடுத்து அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தாலுமே அந்த ஹீட்டில் இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதில் நான் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். வடித்த சாதம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டாக ஆஃபில் தான் இருக்குது. கொஞ்சம் கூட ஹீட் இல்லை. இப்போ தான் இது கலந்து விட்டுக்கலாம். இது நான் ஒருத்தருக்கு தான் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் 2, 3 பேருக்கு பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபேமிலிக்கே பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக லெமன் ஜூஸ், ஆயில் எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா லெமன் ரைஸ் ரெடி. கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்படி இல்லைனா அப்பளம் இதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இல்லை ஊறுகாய் வச்சு கூட கொடுக்கலாம். நீங்கள் ட்ராவலுக்கு அந்த மாதிரி கொண்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு இது கெடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலான டேஸில் பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே மணமாக இருக்கும். இல்லை வேறு எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அண்ட் மறக்காமல் இந்த லெமன் ரைஸ் உங்களுக்கு பொட்டேட்டோவோட சாப்பிட்டா பிடிக்குமா இல்லை அப்பளத்தோடு சாப்பிட்டா பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.